23 மற்றும் 24 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட சிறப்பு தொடர் வரிசை கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு வந்து 1³ + 2³ + 3³ அண்ட் ஸோ ஆன் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும். இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து கணங்களின் வந்து கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணி போடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதையே நான் சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இந்த 1296 இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் வந்து 36 ஸ்கொயர் தான் வந்து 1296. அப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து வர்க்கமூலம் எடுத்துக்கணும் தெரியல அப்படின்னான்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா 36 வரும். இந்த 36-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல 2, அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 72 வரும். ஓகேவா? இப்போ n² nன்னு எடுத்துக்கோங்க. n² + n. இப்போ ஆப்ஷனில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வேல்யூவை எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8ங்கிற வேல்யூவை வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ 8² + 8. 8² வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 64. 64 + 8 72. இப்போ இன்ட்டு 72 கிடைக்குதா? அப்போ என்னோட வேல்யூ என்ன? 8. 8 தான் ஆன்சர். 8 உறுப்புகளை கூட்டினால் 1296 கிடைக்கும். ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன். இந்த 1296க்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா 36, அதை வந்து 2ஆல் பெருக்கினீங்கன்னா 72 வரும். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா n² + n. இப்போ ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறீங்க என்னோட வேல்யூவை எடுத்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வந்தது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னோட வேல்யூ. ஆன்சர் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.